ஊருக்கு வெளியே தனியா ஒரு வீடு. வீட்டை சுத்தி எப்பயுமே பனிமூட்டம். கணவனை இழந்த கிரேஸ் தனது 2 குழந்தைகளோட அங்க தனியா வாழ்ந்து வரா. அந்த வீட்டுக்கு புதுசா 3 வேலைக்காரங்க வராங்க. அவங்க கிட்ட கிரேஸ் வினோதமான நிறைய கண்டிஷன் போடுறா. வீட்ல எல்லாரும் அமைதியா இருக்கணும், எந்த கதவும் திறக்க கூடாது, எல்லா ரூமும் இருட்டா இருக்கணும், சூரிய வெளிச்சம் கொஞ்சம் கூட வரக்கூடாது, ஒரு கதவை சாத்திட்டு தான் அடுத்த கதவையே திறக்கணும்னு ஏகப்பட்ட கண்டிஷனை போடுறா. அது எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டு வேலைக்கு சேர்றாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டுல நிறைய அமானுஷ்ய சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அந்த 3 வேலைக்காரங்க யாரு, எதுக்காக வந்தாங்க, கிரேசியா வினோதமான கண்டிஷன்ஸை போறான்னு படம் முழுக்க பயங்கர ட்விஸ்டா இருக்கும். குறிப்பா கிளைமேக்ஸ்லாம் நாம எதிர்பார்த்திருக்கவே மாட்டோம். எத்தனையோ ஹாரர் படங்கள் வந்தாலும் இந்த படம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி இன் ஹாரர் ஹிஸ்டரின்னு சொல்லலாம். நிக்கோல் கிட்மேன் நடிச்ச தி அதர்ஸ் படத்தை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். படம் சும்மா வேற லெவல்ல இருக்கும். உங்க எதிர்பார்ப்பை தாண்டி தான் இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் 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 தயவு செஞ்சு ஹெட்செட் போட்டு கேளுங்க. வெல்கம் டு எல்லோ பேக் தமிழ் எக்ஸ்பிளனேஷன். இரண்டாம் உலகப் போர் முடிஞ்ச காலகட்டம். 3 பேர் ஒரு பெரிய பங்களாவுக்கு போறாங்க. அந்த வீட்டோட கதவை தட்டுறாங்க. அந்த கதவை திறக்கிறது கிரேஸ். இந்த வீட்டுக்கு வேலைக்காக வந்திருக்கோன்னு சொல்றாங்க. கிரேஸ் அவங்கள பார்த்து, இவ்வளவு சீக்கிரமா வேலைக்கு ஆள் கிடைக்கும்னு நான் நினைக்கல, உள்ள வாங்கன்னு கூப்பிடுறா. இதுக்கு முன்னாடி இங்க நிறைய பேர் வேலை செஞ்சாங்க. ஆனா திடீர்னு அவங்க வரவே இல்லை. எங்க போனாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு தர வேண்டிய பாகி சம்பளத்தை கூட அவங்க வாங்க வரல. அதனாலதான் வேலைக்கு ஆள் தேவைன்னு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தேன். இவ்வளவு சீக்கிரமா வேலைக்கு ஆள் கிடைக்கும்னு நான் நினைக்கலன்னு சொல்றான். அப்ப வந்தவங்க என்னோட பேர் மில்ஸ் லிடியா டர்ட்டில்னு அறிமுகப்படுத்திக்கிறாங்க. அதுல லிடியா ஏன் பேசாம இருக்கான்னு கிரேஸ் கேக்குறா. அதுக்கு மில்ஸ் லிடியாவால பேச முடியாதுன்னு சொல்றாங்க. உங்களுடைய கணவர் எங்கன்னு கேக்குறாங்க. அதுக்கு கிரேஸ் அவர் போர் காலத்துல பிரான்ஸ்க்கு போனாரு, அதுக்கு அப்புறம் அவருக்கு என்ன ஆச்சுன்னு தகவலே வரலன்னு சொல்றான். இந்த வீட்டுல வேலை செய்யறதுக்கு முக்கியமான சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த கண்டிஷன்ஸை நீங்க பின்பற்றினா மட்டும்தான் இந்த வீட்டுல நீங்க வேலை செய்வீங்க. அதை கேட்கறதுக்கு ஈஸியா இருக்கும், ஆனா அதை ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்றான். இந்த வீட்டுல கரண்ட் கிடையாது, எந்த விதமான மின்சார சாதனமும் கிடையாது. 2ஆம் உலகப் போர் வரும்போது இங்க அடிக்கடி கரண்ட் கட் பண்ணுவாங்க. அதுல இருந்து நாங்க கரண்ட் இல்லாம வாழ பழகிட்டோம். இந்த வீட்டுல ரேடியோ கூட கிடையாதுன்னு சொல்றான். 2வது, இந்த வீடு எப்பயும் அமைதியா இருக்கணும். சத்தம் கேட்டா எனக்கு தாங்க முடியாத அளவுக்கு தலைவலிக்கும். அதனால இந்த வீட்டை நீங்க எப்பயும் அமைதியா வச்சிருக்கணும். 3வது கண்டிஷன், இந்த வீட்டுல எல்லா கதவும் எப்பயுமே மூடிதான் இருக்கணும். நீங்க ஒரு ரூமை விட்டு இன்னொரு ரூம் போகும்போது வந்த ரூமோட கதவை சாத்திட்டு தான் அடுத்த ரூமோட கதவை திறக்கணும். இந்த வீட்டுல மொத்தம் 15 அறை இருக்கு. எல்லா அறைகளோட கதவும் எப்பயும் மூடிதான் இருக்கணும். இதை கேட்கறதுக்கு ஈஸியா இருக்கும், ஆனா ஃபாலோ பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம்னு சொல்றா. 4வது கண்டிஷன், இந்த வீட்டுல இருக்கிற ஸ்கிரீன் எல்லாமே மூடிதான் இருக்கணும். சூரிய ஒளி கொஞ்சம் கூட வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றா. இந்த வீட்டை நான் உங்களுக்கு மொத்தமா சுத்தி காமிக்கிறேன், தெளிவா பாத்துக்கோங்க, எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்க கூடாதுன்னு சொல்றா. அதுக்கு மில்ஸ், வீட்டை சுத்தி காமிக்க வேண்டிய அவசியம் இல்ல, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றாங்க. ஆனா கிரேஸ், இல்ல, கண்டிப்பா நீங்க வீடு ஃபுல்லா பாக்கணும், அப்பதான் என்னுடைய பசங்களை நீங்க கவனமா பாத்துக்க முடியும்னு சொல்றா. அப்பதான் மில்ஸுக்கு கிரேஸுக்கு குழந்தைகள் இருக்காங்கன்னு தெரிய வருது. உங்க குழந்தைகள் எங்க இருக்காங்கன்னு கேக்குறாங்க. அப்ப கிரேஸ், நான் உங்களை கூப்பிடுறேன், அதுக்கு முன்னாடி உடனடியா எல்லா ஸ்கிரீனையும் மூடுங்கன்னு சொல்றா. அந்த ரூம்ல இருக்கிற எல்லா ஸ்கிரீனையும் மூடி இருட்டாக்குறாங்க. ஒரே ஒரு விளக்க மட்டும் ஏத்தி வைக்கிறா. பெட்ரூம்குள்ள இருந்து அவ 2 பசங்களையும் கூப்பிடுறா. சின்னவன் பேரு நிக்கோலஸ், பெரிய பொண்ணு பேரு ஆனி. என்னோட 2 பசங்களுக்கும் லைட்னா அலர்ஜி. அவங்க ரொம்ப போட்டோ சென்சிட்டிவா இருப்பாங்க. அதிகமா வெளிச்சம் பட்டா அவங்க பயந்து மயங்கி விழுந்துருவாங்க. இந்த வியாதியை குணப்படுத்த ட்ரை பண்ண, ஆனா இதுக்கு மருந்தே இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு சொல்றா. கிரேஸோட பசங்க வீட்டை விட்டு வெளியவே போக மாட்டாங்க. அதனால கிரேஸே அவங்க பசங்களுக்கு பாடம் சொல்லி தருவா. கிரேஸ்க்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகம். அதனால அவ பசங்களை பைபிளை அடிக்கடி படிக்க சொல்லுவா. பசங்க ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூம் போகும்போதெல்லாம் எல்லா ஸ்கிரீனையும் மூடிட்டு அப்புறம் தான் கதவை திறந்து விடுவா. நிக்கோலஸ் மில்ஸ் கிட்ட, நீங்க இனிமேல் இங்கேதான் இருப்பீங்களான்னு கேக்குறான். ஏன்னா இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சவங்க சொல்லாம கொள்ளாம போயிட்டாங்க, அந்த மாதிரி நீங்களும் போயிடுவீங்களான்னு கேக்குறான். அதுக்கு மில்ஸ், இல்ல, நான் எங்கேயும் போக மாட்டேன், இங்கே இருந்து உன்னை பாத்துப்பேன்னு சொல்றாங்க. அதுக்கு ஆனி, அன்னைக்கு மட்டும் அது நடக்காம இருந்தா யாருமே இங்க இருந்து போயிருக்க மாட்டாங்கன்னு சொல்றா. மில்ஸ் என்ன நடந்துச்சுன்னு கேக்குறாங்க. அப்ப ஆனி அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்ல வரா. அப்ப கிரேஸ் உள்ள வந்துடுறா. மில்ஸ தனியா கூப்பிட்டு, என்னோட பசங்க ரொம்ப சின்ன பசங்க, அதனால அவங்க சொல்றத பெருசா எடுத்துக்காதீங்கன்னு சொல்றா. இன்னைக்கு காலையில எனக்கு ஒரு கடிதம் வந்துச்சு. வேலைக்கு ஆள் வேணும்னு விளம்பரம் கொடுக்க நான் நியூஸ் பேப்பருக்கு கடிதம் அமைச்சிருந்தேன். அந்த கடிதம் எனக்கு திரும்ப வந்துருச்சு. அந்த விளம்பரம் நியூஸ் பேப்பர்ல வரவே இல்லை. அப்ப எப்படி நீங்க என்னோட வீட்டுக்கு வேலை தேடி வந்தீங்கன்னு கேக்குறா. அதுக்கு மில்ஸ்,
நான் இப்ப சொல்ல போறது உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கும். நான் இந்த வீட்ல முன்னாடியே வேலை செஞ்சிருக்கேன்னு சொல்றாங்க. பல வருஷத்துக்கு முன்னாடி நாங்க 3 பேரும் இந்த வீட்ல வேலை செஞ்சோம். எங்களுக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சு போச்சு. நாங்க தற்செயலா தான் வேலை தேடி வந்தோம். நீங்களும் எனக்கு வேலை போட்டு கொடுத்துட்டீங்கன்னு சொல்றாங்க. இந்த வீட்ல நீங்க இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சது வேற. ஆனா இப்போ வேலை செய்யறது அப்படி இல்ல. இந்த வீட்ல வேலை செய்யறதுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம்னு சொல்றா. ஒரு நாள் கிரேஸ் 2 பசங்களையும் தனித்தனி ரூம்ல படிக்க வைக்கிறா. அப்ப அவளுக்கு அழுகுற சத்தம் கேக்குது. பையன் தான் பயந்து போய் அழுகுறான்னு நினைச்சு ஓடி போய் கதவை திறந்து பாக்குறா. ஆனா அவங்க சாதாரணமா உட்காந்துருக்கான். அப்ப ஆனி அழுகுறான்னு நினைச்சிட்டு வேக வேகமா ஓடி போய் கதவை திறந்து பாக்குறா. அங்க ஆனி புக்கு படிச்சிட்டு இருக்கா. கிரேஸ் அவகிட்ட உட்காந்து எதுக்காக நீ அழுதுன்னு கேக்குறா. அதுக்கு ஆனி, நான் அழுகல, நான் அழுதா நானே உங்ககிட்ட சொல்லுவேன்னு சொல்றா. அப்ப கிரேஸ், கூச்சப்படாம சொல்லு, எதுக்காக நீ அழுதன்னு கேக்குறா. அதுக்கு ஆனி, அழுதது நான் இல்ல, விக்டர்னு சொல்றா. விளையாடாம உண்மையை சொல்லுன்னு கிரேஸ் சொல்றா. அதுக்கு ஆனி, நான் ஒன்னும் போய் சொல்லல, விக்டர் தான் இங்க வந்து அழுதான்னு சொல்றா. அவன் என்ன பார்த்து நாங்க இங்க வரப்போறோம், நீ வெளியே போன்னு சொன்னான்னு சொல்றா. அப்ப கிரேஸ், ஏன் வேற யாரும் வரலையான்னு கேக்குறா. அதுக்கு ஆனி, அவன் அம்மா அப்பாவும் வந்திருந்தாங்க, அவங்க 2 பேரும் ஹால்ல நிக்கிறாங்கன்னு சொல்றா. இத கேட்டு கோவப்பட்டு பூட்டி இருக்கிற ரூம்குள்ள எப்படி ஒருத்தன் வருவான்னு ஆனியை திட்டிக்கிட்டே திரும்பி பாக்குறா. அங்க கதவு திறந்திருக்கு. கிரேஸ் அங்க வேலை செய்யற 3 பேரையும் கூப்பிட்டு பயங்கரமா திட்டுறா. உங்ககிட்ட நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், எல்லா கதவும் எப்பயுமே மூடிதான் இருக்கணும். நீங்க கதவை திறந்து போட்டா அது என் பசங்க உயிருக்கே ஆபத்துன்னு பயங்கரமா திட்டுறா. இல்ல மேடம், நாங்க எப்பவுமே கதவை மூடிதான் வச்சிருப்போம்னு சொல்றாங்க. அப்ப நான் போய் சொல்றேனா? என் கண்ணால பார்த்தேன், இனிமேல் இந்த மாதிரி தப்பு நடக்கவே கூடாதுன்னு சொல்லி வைக்கிறா. நிக்கோலஸ் ஆனி கிட்ட, நீ உண்மையாவே விக்டரை பாத்தியான்னு கேக்குறான். ஆமா, நான் அவனை பார்த்தேன், நீ நம்புனா நம்புன்னு சொல்றா. அன்னைக்கு நைட் நிக்கோலஸ் தூங்கும் போது ஆனி வந்து எழுப்புறா. அங்க பாரு, பெட்ரூமோட கர்டன் திறந்திருக்குன்னு சொல்றா. அதுக்கு நிக்கோலஸ், எதுக்கு கர்டனை திறந்த, உடனே மூடுன்னு சொல்றான். அப்ப ஆனி, அதை திறந்தது நான் இல்ல, விக்டர்னு சொல்றா. நான் எவ்வளவு சொல்லியும் அவன் கேட்க மாட்டேங்கிறான். மறுபடியும் அந்த ஸ்கிரீனை திறந்து விடுறான்னு சொல்றா. அதுக்கு நிக்கோலஸ் பயந்து போய் சொல்லாத, ஒழுங்கா அந்த கர்டனை மூடுன்னு சொல்லி படுத்துக்கிறான். ஆனி போய் கர்டனை மூடுறா. அவன் மூடிட்டு வந்ததுமே அந்த கர்டன் மறுபடியும் திறந்துக்குது. அப்ப ஆனி, பாத்தியா, நான் மூடனாலும் அவன் வந்து திறக்கிறான்னு சொல்றா. நிக்கோலஸ் பயந்து போய் திரும்பி பார்க்காம படுத்துக்கிறான். அப்ப ஆனி, விக்டர், நீ இருக்கிறத நிக்கோலஸ் நம்ப மாட்டேங்கிறான், அவனுக்கு கேட்கிற மாதிரி பேசுன்னு சொல்றா. அப்ப திடீர்னு, இந்த வீட்டை விட்டு நீங்க எல்லாரும் வெளியே போங்கன்னு ஒரு பையன் குரல் கேக்குது. இத கேட்டு நிக்கோலஸ் பயத்துல உறைஞ்சு போயிருக்கான். மறுபடியும் ஆனி, விக்டர், நீ இருக்கிறத அவன் நம்பல, அவனை நீ தொடு, அப்பதான் அவன் நம்புவான்னு சொல்றா. அப்ப நிக்கோலஸோட கன்னத்துக்கிட்ட ஒரு கை வந்து தொடுது. நிக்கோலஸ் பயத்துல அலறி அடிச்சு கத்த ஆரம்பிக்கிறான். அதை கேட்டு கிரேஸ் ஓடி வரா. ஆனி என்ன பயமுறுத்துறான்னு சொல்றான். அதனால கிரேஸ் ஆனிக்கு தண்டனை கொடுக்கறா. வீட்டு வாசல் கிட்ட நிக்க வச்சு புக்க படிக்க சொல்றா. நீ என்னைக்கு தப்ப ஒத்துக்கிறியோ அப்பதான் உன்ன உட்கார வைப்பேன்னு சொல்றா. இந்த தண்டனை கிட்டத்தட்ட 3 நாளைக்கு தொடருது. கிரேஸ் ஆனி கிட்ட, நீ கடவுள் கிட்ட மன்னிப்பு கேளு, உன்னை நான் விட்டுறேன்னு சொல்றா. அதுக்கு ஆனி, நான் செய்யாத தப்புக்காக மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லி போறா. கிரேஸ் மில்ஸ கூப்பிட்டு லிடியாவை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றா. லிடியாவை கொஞ்சம் அமைதியா வேலை செய்ய சொல்லுங்க, மாடி மேல வேகமா ஓட வேணாம்னு சொல்லுங்கன்னு சொல்றா. அந்த சத்தத்தை கேட்டா எனக்கு தலை வலிக்கும்னு சொல்றா. மில்ஸ் உடனே, நான் லிடியா கிட்ட சொல்றேன்னு சொல்லி போறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த ரூமுக்கு மேல ஓடுற சத்தம் கேக்குது. இத பார்த்து கடுப்பான கிரேஸ், எவ்வளவு சொன்னாலும் லிடியா கேட்க மாட்டேங்கிறான்னு திட்டிக்கிட்டே வரா. அப்ப வீட்டுக்கு வெளியே பார்த்து மிரண்டு போய் நிக்கிறா. லிடியா வீட்டுக்கு வெளியே நின்னுகிட்டு இருக்கா. அப்ப மேல இருக்கிறது யாரு? உடனே வேகமா ஓடி போய் பாக்குறா. அங்க ஆனி நின்னுகிட்டு இருக்கா. ஆனி கிட்ட, இங்க சத்தம் போட்டது யாரு, வேகமா ஓடுனது யாருன்னு கேக்குறா. அதுக்கு ஆனி தெரியாதுன்னு சொல்றா. கிரேஸ் அவகிட்ட உண்மையை சொல்லுன்னு சொல்றா. அதுக்கு ஆனி, இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் உண்மையதான் சொன்னேன், ஆனா நான் உண்மை சொன்னதுனால எனக்கு நீங்க தண்டனை கொடுத்தீங்க, இப்ப நான் என்ன சொல்லன்னு கேக்குறா. தயவு செஞ்சு எங்க இருந்து சத்தம் வந்துச்சுன்னு கேக்குறா. அதுக்கு ஆனி, மேல இருக்கிற ஸ்டோர் ரூம்ல இருந்து சத்தம் வந்துச்சுன்னு சொல்றா. கிரேஸ் அந்த ரூம்குள்ள பயந்துகிட்டே போறா. அந்த ரூம் முழுக்க எல்லா பொருட்களும் மூடி வச்சிருக்காங்க. அப்ப அங்க யாரோ பேசுற சத்தம் கேக்குது. மிரண்டு போன கிரேஸ் அங்க இருக்கிற எல்லா துணியும் எடுத்து பாக்குறா. ஆனா அங்க யாருமே இல்ல. உடனே ஆனி கிட்ட, இந்த ரூம்குள்ள இருந்து யாராச்சும் வந்தாங்களான்னு கேக்குறா. அதுக்கு ஆனி, உங்களை தாண்டி தான் 2 பேர் வந்தாங்க, ஒருத்தர் மேல போயிருக்காங்க, இன்னொருத்தர் கீழே போயிருக்காங்கன்னு சொல்றா. உடனே மில்ஸ கூப்பிட்டு நடந்ததை சொல்றா. என் கண்ணு முன்னால பார்த்தேன், மேல ஒரு சத்தம் கேட்டுச்சு, ஆனா அங்க யாருமே இல்ல. அங்க 2 பெண்களும் ஒரு பையன் பேசுற சத்தமும் எனக்கு கேட்டுச்சு. இந்த வீட்டுல யாரோ இருக்காங்க, ஆனா அது கண்டிப்பா மனுஷன் இல்லைன்னு சொல்றா. அப்ப ஆனி கிரேஸ் கிட்ட, நீங்க சொல்ற ஆளை நான் பாத்திருக்கேன், அவங்கள நான் வரைஞ்சிருக்கேன்னு சொல்லி ஒரு படத்தை காமிக்கிறா. அந்த படத்துல இருக்கிற ஆட்கள் மேல ஒரு நம்பர் எழுதியிருக்கா. அந்த நம்பர் என்னன்னு கிரேஸ் கேக்குறா. அதுக்கு ஆனி,
நான் அவங்கள எத்தனை முறை பார்த்துருக்கேன்னு எழுதி வச்சிருக்கேன்னு சொல்றா. இதுல நான் அதிகமா பார்த்தது இந்த வயசான பொம்பளையை தான். அவளை பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஒரு சூனியக்காரி மாதிரி இருப்பான்னு சொல்றா. அவ என்னை பார்த்து கம் வித் மீன்னு சொல்லுவான்னு சொல்றா. கிரேஸ் உடனே இந்த வீட்டை சல்லடை போட்டு தேடணும்னு முடிவு பண்றா. எல்லாரையும் கூப்பிட்டு இந்த வீட்டுல இருக்கிற எல்லா ஸ்கிரீனையும் திறங்க, இந்த வீட்டோட மூல முழுக்க கூட விடாம மொத்தமா தேடுங்கன்னு சொல்றா. ஸ்கிரீனை திறந்து அந்த வீடு முழுக்க தேடி பார்க்கறாங்க. கிரேஸுக்கு சில ஆல்பம் கிடைக்குது. ஆனி வரைஞ்ச படத்தை வச்சு அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி யாராச்சும் இருக்காங்களான்னு எல்லா ஆல்பத்தையும் தேடி பார்க்கறா. அதுல ஒரு ஆல்பம் மட்டும் வித்தியாசமா இருக்கு. அந்த ஆல்பமை திறந்து பார்த்தா அதுல இருக்கிற படங்கள் எல்லாருமே தூங்கும் போது எடுத்த படங்கள் மாதிரி இருக்கு. அப்ப மில்ஸ் கிட்ட இந்த ஆல்பம் என்னன்னு தெரியுமான்னு கேக்குறா. அதுக்கு மில்ஸ் இந்த ஆல்பத்துல இருக்கிற எல்லாருமே தூங்கல, அவங்க ஏற்கனவே இறந்துட்டாங்க. அந்த காலத்துல இறந்தவங்களை போட்டோ பிடிச்சு வச்சா ஆத்மா சாந்தி அடைன்னு நினைச்சாங்க. அந்த மாதிரியான ஆல்பம் தான் இதுன்னு சொல்றாங்க. அந்த ஆல்பத்துல சின்ன பசங்கள்ல இருந்து பெரிய ஆட்கள் வரைக்குமான படங்கள் இருக்கு. இந்த ஊர்ல பல வருஷத்துக்கு முன்னாடி டியூபர்குலோசிஸ் வந்துச்சு. அந்த வியாதியால கொத்து கொத்தா மக்கள் செத்து போனாங்க. அதுல எடுக்கப்பட்ட படங்களா தான் இது இருக்கணும்னு சொல்றாங்க. கிரேஸ் அந்த ஆல்பத்தை மில்ஸ் கிட்ட கொடுத்து தயவு செஞ்சு இந்த ஆல்பத்தை தூக்கி போட்டுருங்க, இது இந்த வீட்டுல இருக்க கூடாதுன்னு சொல்றா. கிரேஸ் மில்ஸ் கிட்ட இங்க நடக்கிறது எனக்கு ஒண்ணுமே புரியல, இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்க பாத்திருக்கீங்களான்னு கேக்குறா. அதுக்கு மில்ஸ் இந்த மாதிரி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். பொதுவா 2 விதமான உலகம் இருக்குன்னு சொல்லுவாங்க. மனிதர்கள் வாழ்ற உலகம் ஒண்ணு, பேய்கள் வாழ்ற உலகம் ஒண்ணு. இந்த 2 உலகமும் மிக்ஸ் ஆகும் போது இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் கிரேஸ் இந்த உலகத்துல பேய்னு ஒண்ணு கிடையாது, பைபிளை பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்க இறந்தாங்கன்னா அவங்க முக்தி அடைஞ்சிருவாங்க, அதனால இதை நான் நம்ப மாட்டேன்னு சொல்றான். அதுக்கு மில்ஸ் நம்மளால பதில் சொல்ல முடியாத நிறைய கேள்விகள் இந்த உலகத்துல இருக்குன்னு சொல்றாங்க. கிரேஸோட பசங்க 2 பேரும் அப்பா போருக்கு போயிருக்காரு, திரும்பி வருவாருன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதனால கிரேஸ் கிட்ட அப்பா எப்போ வருவாருன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. பசங்களுக்கு பதில் சொல்ல முடியாம கிரேஸ் அழுதுகிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு பியானோ சத்தம் கேக்குது. எந்த ரூம்ல சத்தம் வருதுன்னு கிரேஸ் போய் பாக்குறா. அங்க ரூமோட கதவு திறந்திருக்கு, பியானோவும் ஓபன் பண்ணிருக்கு. அந்த பியானோவை மூடி வச்சுட்டு சுத்தி யாராச்சும் இருக்காங்களான்னு கிரேஸ் பாக்குறா. அப்ப அந்த ரூமோட கதவு வேகமா மூடுது. உடனே கிரேஸ் அலறி அடிச்சு அந்த ரூமை எப்படியாவது திறக்க முயற்சி பண்றா. வேகமா திறந்து உள்ள போய் பார்த்தா அங்க அந்த பியானோ மறுபடியும் திறந்திருக்கு. மறுநாள் கிரேஸ் வேக வேகமா வீட்டை விட்டு கிளம்பி போறா. மில்ஸை கூப்பிட்டு நான் என்னுடைய அப்பாவை பார்க்க போறேன், இந்த வீட்டுல ரொம்ப நாள் இருக்கிறது ஆபத்து, நடந்ததை சொல்லி எங்க அப்பா கிட்ட உதவி கேட்க போறேன், நீங்க இந்த வீட்டை பாத்துக்கோங்கன்னு சொல்றா. அதுக்கு மில்ஸ் எதுக்காக இவ்வளவு சீக்கிரமா போறீங்க, ரொம்ப தூரத்துக்கு தனியா போகாதீங்கன்னு கிரேஸை எவ்வளவோ தடுக்க முயற்சி பண்றாங்க. ஆனா கிரேஸ் அதை கேட்காம நான் போயே திருவேன்னு கிளம்புறா. டேர்டலை கூப்பிட்டு நம்ம வீட்டுக்குள்ள யாராவது வந்து போறாங்களான்னு தேடி பாருங்க, இந்த இடத்துல ஒரு சுடுகாடு இருந்துச்சுன்னு என் கணவர் சொல்லியிருக்காரு, அதனால இங்க ஏதாச்சும் கல்லறை கிடைக்குதான்னு மொத்தமா தேடி பாருங்க, முக்கியமா விக்டர்ன்ற பேர்ல கல்லறை இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லிட்டு போறா. கிரேஸ் அங்கிருந்து போனதும் மில்ஸ் டேர்டல் கிட்ட கிரேஸ் இந்த வீட்டுல பேய் பிடிச்சிருக்குன்னு நினைச்சிருக்கான்னு சொல்றாங்க, அதனால அவளுடைய அப்பாவை பார்க்க போறான்னு சொல்றாங்க. அப்ப டேர்டல் அவ எப்படி போவான்னு கேக்குறாங்க. அதுக்கு மில்ஸ் அவளால ரொம்ப தூரம் போக முடியாது, சுத்தி பனிமூட்டமா இருக்கிறதால அவ திரும்பி வந்துருவான்னு சொல்றாங்க. அப்ப டேர்டல் இதை நாம எப்ப காமிக்கிறதுன்னு கேக்குறாங்க. இப்போதைக்கு இந்த கல்லறைய மறைச்சு வைங்க, நேரம் வரும்போது அவகிட்ட காமிக்கலான்னு சொல்றாங்க. அப்பாவை பார்க்க கிரேஸ் வேக வேகமா போறா. ஆனா கொஞ்ச தூரம் போக போக அங்க பனிமூட்டம் அதிகமாயிட்டே போகுது. அவளை சுத்தி வெள்ளையா இருக்கு, எங்க போறதுன்னே தெரியல. அப்ப அவ முன்னாடி ஒரு உருவம் நிக்குது. யாருன்னு பயந்து போய் கிட்ட பாக்குறா. பார்த்தா அங்க கிரேஸோட கணவன் நிக்கிறான். அவனை பார்த்ததும் கிரேஸ் சந்தோஷத்துல போய் கெட்டி பிடிச்சுக்கிறா. இவ்வளவு நாள் நீங்க எங்க போனீங்க, உங்களுக்காக நான் இத்தனை வருஷமா காத்துட்டு இருக்கேன்னு சொல்லி அழுவுறா. அவளுடைய கணவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வரா. கிரேஸோடைய கணவனை பார்த்ததும் மில்ஸ் அதிர்ச்சி அடைகிறாங்க. பசங்க அப்பாவை பார்த்ததும் கெட்டி பிடிச்சு அழுகுறாங்க. இனிமேல் நீங்க எங்களை விட்டுட்டு எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்றாங்க. கிரேஸோட கணவர் போர் முடிஞ்சு வந்ததால ரூம்ல ரெஸ்ட் எடுக்கிறாரு. யார்கிட்டயும் பெருசா பேசாம ரூம்லயே இருக்காரு. களைப்பா இருக்கிறதால கிரேஸும் அவரை டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுறா. அப்ப கிரேஸ் அவளே தைச்ச ட்ரெஸ்ஸ ஆனிக்கு போட்டு பாக்குறா. அந்த ட்ரெஸ் ஆனிக்கு ரொம்ப அழகா இருக்கு. அப்ப ஆனி இந்த ட்ரெஸ்ஸ உடனே கழட்டாதீங்க, கொஞ்ச நேரம் நான் போட்டு பாக்குறேன்னு சொல்றா. கொஞ்ச நேரம் கழிச்சு கிரேஸ் சரி போதும், இப்போ அந்த ட்ரெஸ்ஸை கழட்டு, அழுக்காக்கிடாதேன்னு சொல்றா. அப்ப ஆனியோட உருவமே வேற மாதிரி இருக்கு. அவ கைகள் முழுக்க சுருக்கமா இருக்கு. அப்ப ஆனியோட முகத்தை பார்க்க போறா. ஆனா அங்க இருக்கிறது ஆனி இல்ல, வேற ஒரு உருவம் இருக்கு. அதிர்ச்சி அடைஞ்ச கிரேஸ் என் பொண்ணு எங்கன்னு கேக்குறா. நான் தான் உங்க பொண்ணு ஆனின்னு சொல்றா. உடனே கிரேஸ் அவளை பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறா. எங்க என் பொண்ணுன்னு அடிச்சு கேக்குறா. அவளை தள்ளி விட்டு பார்த்தா அது அவ பொண்ணு ஆனி தான். ஆனி மில்ஸ் கிட்ட
இவங்க என்ன கொல்ல பாக்குறாங்க, இவங்களுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, என்ன காப்பாத்துங்கன்னு அழுதுகிட்டே போறா. கிரேஸ், நான் நல்லா பார்த்தேன், அங்க இருந்தது வேற ஒரு உருவம், இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒரே குழப்பமா இருக்குன்னு அழுவுறா. பேசாம உங்க வீட்டோட சாவியை என்கிட்ட கொடுங்க, இந்த வீட்டை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும்னு சொல்றாங்க. இத கேட்டதும் கிரேஸ், இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க, இந்த வீட்டை என்னை விட வேற யாராலையும் பாத்துக்க முடியாதுன்னு சொல்றான். அப்பதான் மில்ஸ் மேல சந்தேகம் வருது. இந்த வீட்டுல நாம இத்தனை வருஷமா இருக்கோம், ஆனா இவங்க வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீட்டுல குழப்பமே ஆரம்பிச்சிருக்கு. அப்ப மில்ஸ் கொடுத்த மாத்திரையை பார்த்து இது என்னன்னு கேக்குறா. அதுக்கு மில்ஸ், இது தலைவலிக்கான நீங்க எப்பயும் போற மாத்திரை தானு சொல்றாங்க. அந்த மாத்திரையை போடாம தூர வீசிடுறா. மறுநாள் கிரேஸோட கணவர், போர் நடந்துகிட்டே இருக்கு, அதனால நான் திரும்பியும் போருக்கு போகணும்னு சொல்றான். இத கேட்டதும் கிரேஸ்க்கு ஒன்னும் புரியல. நீங்க இத்தனை வருஷங்களை காக்க வச்சு இப்பதான் வந்திருக்கீங்க, எங்களை விட உங்களுக்கு போர் தான் முக்கியமா, நீங்க எங்கேயும் போக கூடாது, எங்க கூடயே இருக்கணும்னு சொல்லி அழுவுறா. உண்மையை சொல்லுங்க, நீங்க நிஜமாவே போருக்கு போறீங்களா, இல்ல என்னோட வாழ உங்களுக்கு விருப்பம் இல்லையா, எதுக்காக என்ன இப்படி தனியா விட்டுட்டு போறீங்கன்னு கதறி அழுவுறா. அன்னைக்கு அவ கணவன் கிரேஸை சமாதானப்படுத்தி வைக்கிறா. ஆனா முழிச்சு பார்க்கும்போது அங்க அவன் இல்ல. கிரேஸுடைய கணவன் அவளை மறுபடியும் தனியா விட்டுட்டு போயிட்டான். அப்ப வீட்டுக்குள்ள பசங்க அலற சத்தம் கேக்குது. என்ன ஆச்சுன்னு கிரேஸ் வீட்டுக்குள்ள ஓடி வந்து பாக்குறா. பார்த்தா பசங்களோட ரூம்ல கர்ட்டனே இல்ல. உடனே வெளிச்சம் படக்கூடாதுன்னு அவ கோட்டை வச்சு பசங்களை மூடி பக்கத்து ரூமுக்கு போறா. ஆனா அங்கேயுமே எல்லா கர்ட்டனும் எடுத்திருக்கு. வீடு முழுக்க பாக்குறா. அந்த வீட்டுல ஒரு ரூம்ல கூட கர்ட்டனே இல்ல. பசங்களை ஒரு ரூம்ல உட்கார வச்சுட்டு அங்க வேலை செய்யற எல்லாரையும் கூப்பிடுறா. இந்த ரூம்ல இருந்த கர்ட்டன்லாம் எங்கன்னு கேக்குறா. அதுக்கு மில்ஸ் ரொம்ப சாதாரணமா, கர்ட்டன்ஸா, அது எங்க போச்சுன்னு எனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறாங்க. டர்ட்டலும் உள்ள வந்து, கர்ட்டன்ஸ் எடுத்து நாங்க என்ன பண்ண போறோம், அது எங்க போச்சுன்னு தெரியலன்னு சொல்றாரு. என்னுடைய பசங்களோட உயிர் அங்க ஆபத்துல இருக்கு, உடனே அந்த கர்ட்டன்ஸை கொண்டுட்டு வாங்கன்னு சொல்லி கத்துறா. அதுக்கு மில்ஸ் ரொம்ப சாதாரணமா, எதுக்காக தேவையில்லாம பயப்படுறீங்க, உங்க பசங்களுக்கு ஒன்னும் ஆகாது, அவங்கள இங்க கொண்டு வந்து நிப்பாட்டுங்க, வெளிச்சம் பட்டா ஒன்னும் ஆகாதுன்னு சொல்றா. அப்ப கிரேஸ், இதுக்கு மேல முடியாது, உடனே இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க, நீங்க 3 பேரும் இந்த வீட்டுக்குள்ள ஏன் வந்திருக்கீங்கன்னு தெரியும், இந்த வீட்டை எப்படியாவது நீங்க எடுத்துக்கலாம்னு பாக்குறீங்க, ஒழுங்கு மரியாதையா சாவியை என்கிட்ட கொடுத்து வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்றா. அவங்க சாவியை கொடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியே போறாங்க. அப்ப மில்ஸ் டர்ட்டில் கிட்ட, இதுதான் சரியான நேரம், மறைச்சு வச்ச கல்லறைய அவங்களுக்கு காட்டுவோம்னு சொல்றா. பசங்களை ஒரு இருட்டு ரூம்ல விட்டுக்கிட்டு கிரேஸ் அந்த வீடு முழுக்க கர்டன் இருக்கான்னு தேடி பாக்குறா. அப்ப மில்ஸோட ரூமுக்கு போய் பாக்குறா. அன்னைக்கு நைட் 2 பசங்களும், அப்பா நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு, இனிமேல் வரவே மாட்டாருன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஆனி, நான் அப்பாவை பார்க்க போறேன்னு சொல்லி கிளம்புறா. நிக்கோலஸும் அவ கூடயே போறான். 2 பேரும் ஜன்னல் வழியா குதிச்சு வெளியே ஓடுறாங்க. பசங்க வீட்டை விட்டு ஓடுற அதே நேரத்துல கிரேஸ் மில்ஸோட ரூம்ல போய் தேடி பாக்குறா. அப்ப மில்ஸோட தலகாணிக்கு அடியில ஒரு போட்டோ இருக்கு. அந்த போட்டோவை எடுத்து பாக்குறா. வெளியே ஓடி போகும்போது நிக்கோலஸும் ஆனியும் உன்ன கவனிக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு பின்னாடி 3 கல்லறை இருக்கு. அது என்ன கல்லறைன்னு பாக்குறதுக்காக ஆனி போறா. இங்க கிரேஸ் ஒளிச்சு வச்ச போட்டோவை எடுத்து பாக்குறா. அந்த போட்டோவை பார்த்து மிரண்டு போறா. அந்த போட்டோல இருக்கிறது மில்ஸ், லிடியா மற்றும் டர்ட்டில். அவங்க 3 பேரும் எப்பயோ இறந்து போயிட்டாங்க. அவங்களுடைய கல்லறை தான் வீட்டுக்கு பின்னாடி இருக்கு. கல்லறையை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச ஆனி திரும்பி பாக்குறா. அங்க அவங்க 3 பேரும் வராங்க. உடனே நிக்கோலஸ் கிட்ட, அங்க நிக்காத, அவங்க 3 பேரும் ஏற்கனவே இறந்துட்டாங்கன்னு சொல்லி கத்துறா. பசங்களை காப்பாத்த கிரேஸும் அங்க வரா. அந்த 3 பேரை பார்த்து சுடுறா. ஆனா அவங்களுக்கு ஒண்ணுமே ஆகல. மில்ஸ் கிரேஸை பார்த்து, நாங்க இறந்து 50 வருஷம் ஆச்சு, டியூபர் குளோசிஸ் எங்களோட உயிரை எப்பயோ வாங்கிருச்சுன்னு சொல்லி கிட்ட வராங்க. கிரேஸ் பயந்து வீட்டை பூட்டிக்கிட்டு பசங்களோட உள்ள உட்காந்துருக்கா. அந்த 3 பேரும் வீட்டு வாசல்ல நின்று, கிரேஸ் பயப்படாத, ஒழுங்கா கதவு தரேன்னு சொல்றாங்க. கிரேஸ் பயந்து பசங்களை மேல போய் ஒளிஞ்சுக்க சொல்றா. தயவு செஞ்சு எங்களை விட்டுடுங்கன்னு சொல்லி அழுவுறா. அதுக்கு மில்ஸ், இனிமேல் எங்களால ஒன்னும் பண்ண முடியாது, இந்த வீட்டுக்குள்ள வராம என்ன நீ தடுக்கலாம், ஆனா அவங்கள உன்னால தடுக்க முடியாது, இன்னும் நிறைய பேர் இந்த வீட்டுக்குள்ள வருவாங்கன்னு சொல்றாங்க. வீட்டுக்கு மேல ஆனியும் நிக்கோலஸும் கதவுக்குள்ள ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு யாரோ பேசுற சத்தம் கேக்குது. கம் வித் மீன்னு யாரோ கூப்பிடுற மாதிரி கேக்குது. யாரு கூப்பிடுறாங்கன்னு பார்த்தா அங்க அந்த சூனியக்காரி நிக்கிறா. அவங்கள பார்த்து பசங்க அலறாங்க. அப்ப மில்ஸ் கிரேஸை பார்த்து, உன்னோட பசங்க மேல அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டாங்க, காலம் கடந்து போச்சு, இனிமேல் ஒன்னும் பண்ண முடியாது, நீ மேல போய் அவங்க கிட்ட பேசுன்னு சொல்றாங்க. கிரேஸ் பயந்துகிட்டே படிக்கட்டு ஏறி மேல வரா. அந்த ரூம்குள்ள பார்த்தா ஒரு டேபிள்ல 4 பேர் உட்காந்துருக்காங்க. அதுல அந்த வயசான பொம்பளை, கம் வித் மீ, நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேக்குறா. நிக்கோலஸும் ஆனியும் பக்கத்துல ஒளிஞ்சிருக்காங்க. அப்ப நிக்கோலஸ், அவங்க கேக்குறதுக்கு நாம பதில் சொன்னா நம்மளை விட்டுடுவாங்கன்னு சொல்றான். அந்த சூனியக்காரி சொல்றத பக்கத்துல ஒருத்தர் எழுதிக்கிட்டே இருக்காரு. அந்த சூனியக்காரி, உங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு கேக்குறா. அப்ப ஆனி அவங்க காதுல ஏதோ சொல்றா. அதுக்கு அவங்க, உன்னோட அம்மா உன்னை தலகாணியை வச்சு அமுக்குனாங்க,
இப்போ நீங்க செத்து போயிட்டீங்க. செத்து போன பிறகும் எதுக்காக இந்த வீட்டுக்குள்ள இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. உடனே ஆனியும் நிக்கோலஸும் நாங்க சாகல, உயிரோட தான் இருக்கோம்னு கத்துறாங்க. பசங்க கத்துறத அவங்க ஒரு பேப்பர்ல எழுதிக்கிட்டே இருக்காங்க. உடனே கிரேஸ் உள்ள வந்து அந்த பேப்பரை கிழிச்சு போட்டதும் அந்த வயசானவங்க இங்க என்ன நடக்குதுன்னு கேக்குறாங்க. அப்ப அவங்க பக்கத்துல இருக்கிற அசிஸ்டன்ட் அந்த ஆவி நம்மளுடைய பேப்பரை கிழிச்சு போட்டுடுச்சுன்னு சொல்றான். அப்ப பக்கத்துல இருக்கிற கணவன் மனைவியும் பேசிக்கிறாங்க. கணவர் அவங்க நம்ம கிட்ட ஏதோ சொல்ல வராங்க, அதை நாம என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்றான். அதுக்கு மனைவி, இதுக்கு மேல என்னால முடியாது. இந்த வீட்டுல இதுக்கு முன்னாடி இருந்த ஒருத்தி அவ பசங்களை கொன்னுட்டு அவளும் சுட்டுக்கிட்டு செத்து போயிட்டா. அவளுடைய ஆவிதான் இங்க இருக்கு. இந்த வீட்டுல நாம இருக்கிறது நமக்கு ஆபத்து. விக்டர் வேற அடிக்கடி ஒரு பொண்ணோட உருவத்தை பார்த்ததா சொல்றான். அதனால உடனடியா இந்த வீட்டை நம்ம காலி பண்ணிட்டு போகணும்னு சொல்றாங்க. அதுக்கு அவங்க கணவர், சரி நாம நாளைக்கு காலையிலேயே வீட்டை காலி பண்ணிடுவோம்னு சொல்றான். அப்பதான் கிரேஸுக்கு அங்க என்ன நடக்குதுன்னு புரிய வருது. ஒரு நாள் கோவத்துல நான் என்ன பண்றேன்னு தெரியாம இருந்தேன். அதுல தலகாணியை வச்சு அமுக்கி உங்க 2 பேரையும் நான் கொன்னுட்டேன். அதுக்கப்புறமா என்னோட ரூமுக்கு வந்தேன். துப்பாக்கி எடுத்து என்ன நானே சுட ட்ரை பண்ணேன். கொஞ்ச நேரம் கழிச்சு முழிச்சு பார்த்தேன். உங்க ரூம்ல நீங்க 2 பேரும் விளையாடிட்டு இருந்தீங்க. அப்பதான் நான் முடிவு பண்ணேன், இது கடவுள் நமக்கு தந்த 2வது வாய்ப்பு. இனிமேல் நாம இப்படி நடந்துக்கவே கூடாது. நம்ம பசங்களுக்கு நாம நல்ல அம்மாவா இருக்கணும்னு முடிவு பண்ணேன். ஆனா இப்பதான் தெரிய வருது, அன்னைக்கு உங்களை கொன்னுட்டு நானும் செத்து போயிட்டேன்னு சொல்லி அழுவுறா. அந்த வீட்டுல இருக்கிற பேய் விக்டர் இல்ல, கிரேஸும் அவ குழந்தைங்களும் தான். அப்ப மில்ஸ் கிரேஸை பார்த்து, 50 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க எங்க செத்து போனோம். நாங்க செத்து போனது எங்களுக்கே தெரிய வந்ததும் லிடியா ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சா. அதுல இருந்துதான் அவ பேசுறதே இல்லைன்னு சொல்றாங்க. இந்த வீட்டுல இப்போ இவங்க இருக்காங்க. இவங்க போனதும் அதுக்கப்புறம் இன்னொரு குடும்பம் வரும். அவங்க இருக்கிற உலகம் வேற, நாம இருக்கிற உலகம் வேற. சில சமயம் அவங்களால நம்மள உணர முடியும், நம்மளால அவங்கள உணர முடியும்னு சொல்றாங்க. இதுக்கு நாம வாழ பழகிக்கணும்னு சொல்றாங்க. அப்ப நிக்கோலஸ் கிரேஸ் கிட்ட, நாம அப்பாவை பார்த்தோமே, உன் அப்பாவும் இறந்துட்டாரான்னு கேக்குறான். அதுக்கு கிரேஸ் ஆமான்னு சொல்றா. நாம இந்த வீட்டுல தான் வாழ்ந்தோம், இனிமேலும் நாம இங்கதான் வாழ போறோம். இது நம்மளுடைய வீடு, இந்த வீடு நமக்கு தான் சொந்தம்னு சொல்றா. நம்ம வீட்டை நம்ம கிட்ட இருந்து யாராலையும் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்றா. இப்ப நிக்கோலஸ்க்கும் ஆனிக்கும் வெளிச்சத்துல நின்னா எந்த பாதிப்பும் வரல. அந்த குடும்பமே அந்த வீட்டை விட்டு கிளம்பி போறாங்க. கிளம்பி போகும்போது அவங்க பையன் விக்டர் அந்த வீட்டையே பார்த்துட்டு போறான். இந்த படத்துக்கு இப்படி ஒரு கிளைமேக்ஸ் இருக்கும்னு எதிர்பார்த்தீங்களா? சில பேய் படங்கள் படம் முடிஞ்ச அப்புறம் கூட ரொம்ப நேரத்துக்கு நம்மள டிஸ்டர்ப் பண்ணும். இந்த படமும் அப்படிப்பட்ட ஒண்ணுதான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம நம்ம இருக்கிற வீட்டை காப்பாத்தணும்னு போராடுறோம், அதே மாதிரி பேய்கள் அதுங்க தங்கி இருக்கிற இடத்த காப்பாத்தணும்னு போராடுது. இவங்க 2 பேருக்கும் நடக்கிற போராட்டத்துல யாரு ஜெயிப்பா? இதோட இந்த வீடியோ முடிவுக்கு வருது. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல்ல நல்ல வீடியோஸ் போட்டாலும் வியூஸ் ரொம்ப கம்மியா வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும்